போன ஆட்சியில தான் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குனாங்க. அதுவும் அந்த பாட்டில திருப்பி தந்தா, அந்த 10 ரூபாய திருப்பி தந்துருவாங்க. ஆனா, இப்ப ஆட்சி மாறுன பின்பும் கூட அதே நடைமுறைய தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டா, அதுக்கு இப்படி ஒரு பதில். அது என்ன பதில்னு நீங்களே கேளுங்களேன். 10 ரூபா வாங்குறது எதுக்குன்னா, எங்களுக்கு இதர செலவுகள் நிறைய இருக்கு. என்னது இதர செலவுகளா? அப்படி என்ன இதர செலவுகள் நீங்க பண்றீங்க? முதல்ல கடையோட வாடகை, இபி பில், இடத்திற்கான வாடகையும் அரசு கொடுக்கிற வாடகை இல்லாமல் இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அட்டை பெட்டிக்கான பணத்தை நாங்கள் திரும்ப கட்ட வேண்டும். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு இறக்குறவங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. பாட்டில் வாங்குவதற்கு ஆள் கிடையாது. கடையில ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால பாட்டில் திரும்ப பெறுவதற்கு வெளியாட்களை வைத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு தினம் ஒருவருக்கு சராசரி சம்பளம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுத்தால்தான் வேலைக்கே வருகிறார்கள். இது எல்லா செலவும் முழு செலவும் அவங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க எம்ஆர்பி மட்டும் நாங்க வைத்து விற்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனின் சம்பளம் எவ்வளவு என்பதை அரசு கணக்கிட்டு அந்த சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். 23 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். 23 ஆண்டுகள் நாங்கள் எல்லாம் அப்பொழுது திருமணமாகாதவர்களாக இருந்தோம். இப்பொழுது அனைவருக்கும் குடும்பம், குழந்தைகளின் படிப்பு, வீட்டு வாடகை, இது போன்ற செலவுகள் இருக்கிறது. இதனை கணக்கிட்டு அனைவருமே டாஸ்மாக் எதுக்கு வந்தோம்னா, அந்த நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமா இருந்தாலும் படித்த பட்டதாரிகள் அனைவரும் டாஸ்மாக் வேலைக்கு வந்தோம். இன்று வரை 23 ஆண்டுகளாக 1000 ரூபாயிலிருந்து 15,000 12,000க்கு தான் வந்திருக்கோம். வருடத்திற்கு 1000 உயர்த்தினாலும் நேரம் 23,000 30,000 வாங்கியிருக்க வேணும். பாத்தீங்கல்ல, இவங்களே அந்த பஹர்ல வேலை செய்யறவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேலை செய்யற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் தரப்போகுது. ஏதோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக்கு வந்து ஓனர் மாதிரி, நாங்க இபி பில் கட்டணும், நிலத்துக்கு வாடகை கட்டணும், கடைக்கு வாடகை கட்டணும், லோடு மேனுக்கு காசு தரணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தானே கட்ட போகுது. ஏன்னா டாஸ்மாக்குங்கிறது கவர்மெண்டோட தானே. அப்ப அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யாரு வந்து கேரி பண்ணுவாங்க? கவர்மெண்ட் தான் வந்து கேரி பண்ண போகுது. ஏதோ இவங்க காசை தான் எடுத்து இதெல்லாம் கட்டுற மாதிரி என்னென்ன சொல்றாங்க பாருங்களேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்க சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாச சம்பளம் 30,000, சேல்ஸ்மேனுக்கு 22,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் குறைஞ்சபட்ச சம்பளம். அது போக வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்களுக்கு 2,000 ரூபாய் சம்பள உயர்வும் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, அந்த கடையோட வருவாயை பொறுத்து அங்க வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனி அலவன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மாசம் 2,500 வரைக்கும் வந்து தந்துட்டு இருக்காங்க. இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தந்துமே இவங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு கதையை வேற சொல்லிட்டு இருக்காங்க.